போனதுலேயே ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி வாத்தியார் சொன்னாங்க சார். போய் பார்க்கும்போது பார்த்தா அவங்க போய் பாடியாகவே கிடக்குறாங்க சார். நான் என்னதுன்னு சார் சொல்கிறது, என் பையனுக்கெல்லாம் பல்லெல்லாம் காயமாகி போய் கிடக்குதுங்க சார். ஸ்கூலுக்கு எல்லாமே நாங்கள் தான் பே பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த ஸ்டாஃபுக்கான சேலரி நாங்கள் தான் கொடுக்குறோம். ஆனால் எங்கள் ஸ்கூலுக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை. படிக்கிறோம்னா காலையில் இந்த ரித்தீஸும் ரித்தீஸ் வந்து ஆகாஷ் செல்ஃபர் தூளி வச்சுருந்தானா, அவனும் ஆகாஷ் வந்து கண்டுபிடிச்சிட்டு கவனம் வச்சுருந்தானா. ரித்தீஸு மறுபடியும் தூளி வச்சுருக்கிறானா, ஒரு 2 டைம் தூளி வச்சுருக்கிறான். ஒளி வச்சுட்டு மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டானா. சாப்பாட்டுக்குள்ள எல்லாம் நான் செருப்பு எடுத்துகிட்டு வச்சு சாப்பிட்டு வரத்துக்குள்ளே செருப்பு எடுத்து விடான்னு சொல்லியிருக்கிறானா. அவன் எடுத்துக்கல. அப்புறமே ஆகாஷ் மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டானா. எப்போ கண்டுபிடிச்சேன்னு ரித்தீஸ் கேட்டிருக்கானா. ஆகாஷ் நான் எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு என்னடான்னு சொல்லியிருக்கானா. ரித்தீஸ் வந்து அவங்க அம்மா பற்றி கஷ்டத்தை திட்டுவோம். அவனுக்கு வந்து 2 பேரும் அடிச்சுக்கிட்டானுங்க. அவன் வந்து அடித்ததுனால வெளியே பசங்களும் அடிச்சு வந்துட்டானுங்க. வெளியே வந்து அவன் மயக்கம் கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிஹெச் கூப்பிட்டு போனாங்க. சார்னு சொல்லி சார்கிட்ட மயக்கம் மட்டும் விழுந்துட்டான்னு சொல்லி நாங்கள்லாம் போயிட்டு மயக்கம் போட்டான்னு சொல்லிட்டு கை காலிலேருந்து தண்ணியிலேருந்து எடுத்துட்டு தண்ணி குடிக்கணும்னா தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் தூக்கிட்டு இரும்பு ஃபிக்ஸ் மாதிரி வந்து கையெல்லாம் ஆட்டினாங்கன்னா இரும்பு கையில் கொடுத்தாங்க. இரும்பு கொடுத்து ஒன்றாங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் காரில் வச்சு கூட்டிகிட்டு போனாங்கண்ணா. கூட்டிகிட்டு போயிட்டு ஜிஹெச் பௌத்தம் ஜிஹெச் கூப்பிட்டு பல்ஸ் இல்லைன்னு சொல்லி எறும்பட்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்கண்ணா. சார் என் பையன் ஸ்கூலுக்கு போனாங்க சார். ஸ்கூல் போனதுலேயே ஃபிக்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி வாத்தியார் சொன்னாங்க சார். போய் பார்க்கும்போது பார்த்தா அவங்க போய் பாடியாகவே கிடக்குறாங்க சார். நான் என்ன சொன்னேன், எங்களுக்கு இப்படியே நியாயம் கிடைச்சாகணும். எங்கள் பையனுக்கு நீதி கிடைக்கணும். என் பையனை ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க. பையனுங்களா சேர்ந்து என் பையனுக்கு ஒன்றும் இல்லாத உற்பத்தி கொடுத்துட்டானுங்களே. அவன் வீட்டில் பையனுங்க இருக்கேன், என் வீட்டில் இல்லைங்களே சார். என் பையனுக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். நான் இப்போ தனி மனமாக நிற்கிறேன். நீங்கள் தான் எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நீங்கள் தான் வாங்கி தரணும். நான் என்னதுன்னு சார் சொல்கிறது, என் பையனுக்கெல்லாம் பல்லெல்லாம் காயமாகி போய் கிடக்குதுங்க சார். கண்ணாமணிலாம் நகை மாறி போயிடுச்சு. வாய் தாவாங்கட்டெல்லாம் காயமாக இருக்குது. எங்களுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். எங்கள் தம்பிக்கு நியாயம் கிடைக்கணும். நீங்கள் தான் பார்த்து வாங்கி தரணும். ஏழை பாளைங்க எல்லாமே ப்ராப்பராக வரி கட்டி அந்த வரியில் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்குது. அந்த ஸ்கூலுக்கு எல்லாமே நாங்கள் தான் பே பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த ஸ்டாஃபுக்கான சேலரி நாங்கள் தான் கொடுக்குறோம். ஆனால் எங்கள் ஸ்கூலுக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை. இதே ஒரு ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்ததுன்னா ப்ராப்பராக பாதுகாத்து கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து இறக்கி விடுறாங்க. 16 வருஷம் அவங்க அந்த தாய்மார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அந்த வழியை ஒரு ஸ்டாஃப் கூட உணர்ந்துக்கலையே. அவங்கெல்லாம் கவனமாக இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா? ஒரு ஸ்கூல் அவர் நடக்கிற ஸ்கூலை விட்டு வெளியேனா கூட தெரிஞ்சுக்கல. ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு பசங்க அடிச்சுக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு அவங்க எந்தளவுக்கு டீச்சர்ஸ் கவனமாக இருக்காங்கன்னு நீங்களே பார்த்துங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.